ஏப்பா பட்டா டவுன்லோட் பண்ணிடலாம்ல? அண்ணே இந்தா பண்ணிகிட்டே இருக்கண்ணே. ஒரு இடம் வாங்கினோம், பட்டா வாங்கு, பத்திரம் வாங்கு, சிட்டா வாங்குன்னு சை எவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்குது. என்னண்ணே இப்போ எவ்வளோ புலம்புறீங்க? இனிமேட்டுக்கு நம்ம இடத்துக்கும் ஆதார் கார்டு வரப்போதான். இடத்துக்கா? அதெல்லாம் வாங்கலைன்னா சொத்து என்ன செல்லாமல் போயிருமா என்ன? அண்ணே ஒரு வேளை வாங்கலைன்னா இடத்துக்கு பிரச்சனை வரும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எது பிரச்சனை வருமா? ஏப்பா அதான் இடத்துக்கு பட்டா பத்திரம் இப்படி எல்லாமே இருக்கு, அப்புறம் இதுக்கு தனியாக இடத்துக்குன்னு ஒரு ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்களோ? அண்ணே இப்போ நமக்குலாம் எப்படி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கு, அதே மாதிரியே நம்ம இடத்துக்கும் இப்போ வீட்டு இடமா இருக்கலாம், இல்லாட்டி விவசாய இடமா இருக்கலாம், இந்த மாதிரி இடத்துக்குமே சர்வே நம்பர் படி அதுக்குன்னு ஒரு ஆதார் கார்டு உருவாக்க போகிறாங்களாம். அதுக்கு பேர் பூ ஆதார் கார்டுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்தியா முழுக்க 65 லட்சம் பேத்துக்கு வந்து இந்த ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்களாம். அப்படியா? அப்படி என்ன இந்த பூ ஆதார் கார்டில் இருக்குது? அண்ணே நம்ம ஆதார் கார்டில் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக 12 நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதே மாதிரியே இந்த பூ ஆதார் கார்டில் ஒவ்வொரு சர்வே நம்பருக்குமே, ஒவ்வொரு லேண்டோட சர்வே நம்பருக்குமே 14 டிஜிட்டில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் கிரியேட் பண்ணுவாங்களாம். அந்த நம்பர் வந்து நம்மளுடைய லொக்கேஷன், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆதாரில் எப்படி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரியே இந்த லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பூ ஆதார் கார்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இடத்துக்கு ஏற்கனவே இந்த பட்டா பத்திரம்லாம் இருக்கே, அப்போ இதெல்லாம் செல்லாதா? ஆனால் உங்ககிட்ட பட்டா பத்திரம்லாம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேர்ட்ட வீட்டு இடம் இருக்குது, விவசாய இடம் இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லையா. அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால அவங்களால அந்த இடத்த வச்சு பேங்க்கில் போய் ஒரு லோனோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியலையா. அதே மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்குது. இது போக அவங்கள்ட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாதனால நிறைய பேர் அவங்க இடத்த ஆக்கிரமிப்பு நடக்குதான். இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி லேண்டுக்கும் தனியாக கொண்டு வந்து அதை ஒரு முக்கியமான சோர்ஸாக வச்சு இப்போ பேங்க்கில் ஒரு லோன் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை காமிச்சா லோன் கொடுக்குற மாதிரியும், அந்த இடத்துக்கு லோன் கொடுக்குற மாதிரியும், இல்லை நில சம்மந்தமான பிரச்சனை வருது அதுவும் இல்லாமல் சுவாமித்வா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமில் ட்ரோன்லாம் வச்சு நம்ம இடத்த அளந்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த ரெக்கார்டை வந்து இந்த பூ ஆதார் கார்டில் வச்சுருப்பாங்களாம். நில சம்மந்தமான பிரச்சனை எது வந்தாலுமே இந்த ஆதார் கார்டை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். ஏப்பா இந்த பூ ஆதார் கார்டு கட்டாயம்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படிப்பா வாங்குறது இதை? இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க அதே டைமில் எங்கள் சொந்த ஊரான திருச்சி டிஸ்ட்ரிக்டில் எங்கள் வில்லேஜில் இதுக்கான முகாம் போட்டு இந்த ஆதார் கார்டுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய லேண்ட் இருக்கும்ல, லேண்டோடைய பட்டா சிட்டா பத்திரம் இதில் வந்து சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நம்ம கொண்டு போகணும். அதே போலவே லேண்ட் ஓனருடைய ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பர், இந்த மூணையும் நம்ம அந்த முகாமுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம ஆதார் கார்டையும் அதுக்கப்புறம் லேண்டையும் லிங்க் பண்ணுறாங்க. அதுக்கான ஓடிபி வந்து 3 டைம்ஸ் நம்மளுடைய மொபைலுக்கு வருது. இந்த 3 ஓடிபியும் அவங்க பண்ணுற ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு ஓடிபி நம்பர் வரும். அந்த 3ஐயுமே நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதில் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு நமக்கான ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நிறைய கிராமத்தில் இதுக்கான விழிப்புணர்வு இருக்காது. இந்த மாதிரி ஆதார் கார்டு லேண்டுக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃப்ராட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இதை லிங்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே எங்களுடைய கிராமத்தில் வாங்கலை. ஒருவேளை உங்களுடைய கிராமத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது ஆதார் நம்பர் கொடுங்க, பட்டா கொடுங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க, இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அதை பற்றி உங்களுடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்துலேயோ அல்லது விஓ ஆஃபீஸ்லேயோ தெளிவாக விசாரிச்சுக்கிட்டு அதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்கள். காசு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, ஏன்னா இது முழுக்க ஃப்ரீ தான். ஆனால் இதுக்குன்னு 2024 பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இன்னும் 3 வருஷத்துக்குள்ளே இந்தியா முழுக்க இந்த பூ ஆதார் கார்டு கொண்டு வரணும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி பூ ஆதார் கார்டு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டில் எல்லாமே 100% வேலையை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இந்த பட்டா பத்திரம் சிட்டா அடங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கிற மாதிரி டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன ஒரே ஒரு குறைனா ஒவ்வொரு லேண்டுக்கும் சர்வே நம்பர் படி தனித்தனியாக ஆதார் நம்பர் ஒன்று கிரியேட் பண்ணலை, அவ்வளோதான். அதையுமே கூடிய சீக்கிரம் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அக்ரி டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு ஊர்லேயும் முகாம் போட போகிறாங்களாம். அந்த முகாமில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நமக்குன்னு ஒரு ஆதார் நம்பர் ஒதுக்க போகிறாங்களாம். ஓ, இனிமே தான் கேம்ப் போட்டு அப்ளை பண்ண சொல்லுவாங்களா? சரி, இந்த பூ ஆதார் கார்டு கூட உங்களோட ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணுங்க, பேன் கார்டை லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கும் அலைய விட மாட்டாங்களே? ஆனால் அதெல்லாம் நம்ம ஊருக்கு வரும்போது தான் தெரியும். ஆனால் நம்மளுடைய தனிப்பட்ட ஆதார் கார்டை கூட அந்த பூ ஆதார் கார்டோட லிங்க் பண்ண சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பூ ஆதார் கார்டை வச்சு இந்த பினாமி பேரெல்லாம் சொத்து வாங்கி போட்டிருக்காங்களா அவங்க, அப்புறம் லேண்ட் சீலிங் ஆக்ட்னு இருக்குது, அதாவது கிராமத்தில் உள்ளதான் இடம் வச்சிருக்கணும், சிட்டியில் உள்ளதான் இடம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் ப்ராப்பர்ட்டிக்கு ஒழுங்காக டேக்ஸ் கட்டாதவங்க, இவங்கள எல்லாமே இதை வச்சு மானிட்டர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ என்ன வேணுமா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னமோ பண்ணுறாங்க, எப்படியோ மக்களை அலைய வைக்காம இருந்தால் சரி. ஏப்பா நீ இந்த ட்ரோன் வச்சுன்னா அளக்குறாங்கன்னா சொல்கிற, ஆனால் எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இட பிரச்சனை இருக்குது.
வந்து அளந்து கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் சர்வேர் வந்து அளக்காமே இருக்காங்க. ஏன்னா அளக்கலன்னா போய் ஆஃபீஸில் கேட்க வேண்டியதானே? கவர்மெண்ட் ஆஃபீஸில் நாம போய் கேட்டாலும் அப்படியே ஒழுங்காக வந்து அளந்து கொடுத்துருவாங்க, பதில் சொல்லிடுவாங்க பாரு. அண்ணே அளந்து கொடுக்கணும். எதுக்குன்னா 2020 மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒருத்தர் பணம் கட்டிட்டார் அளக்கிறதுக்கு அப்படின்னா சர்வேயரோட டியூட்டி ஓப்பன் ஆகுது. அப்படி கட்டினதுக்கப்புறம் 30 நாளுக்குள்ளே அவர் போய் அளக்கணும். அப்படி அளக்க முடியலன்னா ப்ராப்பரான ரீசன் சொல்லணும். அப்படி ரீசன் சொல்லனா அவரோட உயரதிகாரி வந்து சர்வேயர் மேலே 2500 ரூபா ஃபைன் போடலாம், அவரோட ப்ரொமோஷனில் ரிமார்க் வைக்கலாம், சஸ்பெண்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ கோர்ட்டு சொல்லியாவது அந்த இடத்த வந்து அளந்தா சரி. லேண்ட் அளக்குறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? இது தெரியாமல் அப்ளை பண்ணிவிட்டு நான் வாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கேன். இவரை மாதிரியே நீங்கள் லேண்ட் அளக்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்கப்பா. பட்டா எடுத்து கொடு, நான் கிளம்புறேன். உங்கள் பட்டா தானே வந்துருச்சுண்ணே, இந்தாங்க. This is India.